திருமந்திரமும் பிராணாயாமமும் என்ற இந்த நூல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் 100 வயது முதல் 3000 வருடம் வரை உயிருடன் வாழும் வழிகளை திருமூலர் கூறியிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. திருமந்திரம் என்னும் நூல் ஒரு தமிழ் ஆகமம். ஆகமம் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தது போல வேதம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அப்போ இந்த நூலை திருமூலர் என்னும் தவயோகி இயற்றியுள்ளார். அது எப்படி என்றால், அதில் உள்ளடக்கிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், மக்கள் வாழும் முறை மற்றும் கடவுளை காணும் முறையை அறிவுபூர்வமாக இயற்றியுள்ளார். ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் அறிவியல் ரீதியாக எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்றும் மக்கள் எப்படி கடவுளை காண முடியும் என்பதை பற்றியும் அவர் இயற்றியுள்ளார். திருமூலர் அஷ்டமா சித்திகள் பெற்ற ஒரு தவ யோகி. அஷ்டமா சித்திகள் என்று சொன்னால், அதை பற்றி தெரிய வேணும் என்று சொன்னால் அந்த வீடியோவை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த திருமந்திரம் என்ற பகுதியில் புத்தகத்தில், ஆகம புத்தகத்தில் மக்கள் 100 வயது முதல் 3000 வருடங்கள் வரை உயிருடன் வாழக்கூடிய வழிகளை திருமூலர் கூறியிருக்கின்றார். 100 வயது முதல் 3000 வருடம் வரை மக்கள் வாழுகின்றார்களா என்ற கேள்வியை கேட்டால் அது ஆம் என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம், தெரியாது என்றும் சொல்லலாம். எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்றும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை பாருங்கள். மூலன் உரை செய்த 3000 தமிழ் யாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவனை நன்னுவர் அன்றே. நான் திரும்ப சொல்கிறேன். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவனை நன்னுவர் அன்றே. இப்போ இந்த பாட்டினுடைய பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், தன்னைத்தான் சொல்லுகின்றார். திருமூலராகிய நான் உலக மக்களுடைய நன்மைக்காக 3000 மந்திரங்களை, பாட்டுக்களை கடவுளுடைய அருளால் இயற்றியுள்ளேன். அப்போ இந்த கடவுளுடைய அருளால் இயற்றியுள்ள இந்த 3000 மந்திரங்களை காலையில் எழுந்து கருத்தை அறிந்து படித்தால் ஒருவன் கடவுளை அடையலாம் அப்படி என்று சொல்லுகின்றார். அவர் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு தமிழனின் வீடுகளிலும் திருமூலரின் புத்தகங்கள் இருப்பது அவசியம். ஏனென்று சொன்னால் சொல்லப்படுகின்றது, திருமூலர் இந்த பாட்டுக்களின் மூலமாக உடம்பை எப்படி வளர்க்க முடியும் என்பதையும் அறிவை எப்படி வளர்க்க முடியும் என்ற முறைகளை பற்றியும் எழுதியுள்ளார். இப்போ திருமூலருடைய வரலாற்றை கூறியவன் அவருடைய மந்திரங்களையும் அவருடைய பொருட்களையும் பார்த்தோம் என்று சொன்னால், திருமூலருடைய வரலாறு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், திருமூலருடைய
உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது. அவர் மூலர் என்னும் உடலில் தங்கியதால் அப்பெயர் அவருக்கு வந்தது. இது ஒரு விசித்திரமான சம்பவம், விசித்திரமான நிகழ்வை அவருடைய உடலில் தங்கிய கதையை பார்த்தோம்னு சொன்னால், தவயோகி ஒரு முறை காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்படி அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் கூட்டமாக மேய்ச்சலுக்கு வந்த மாடுகள் மிரட்சியோடு நிற்பதை கண்டார். ஏன் இந்த மாடுகள் இப்படி மிரட்சியாக நிற்கின்றது, மிரண்டு போய் நிற்கின்றது என்பதை அறிய உடனே அவர் அதுக்கு அருகில் சென்று பார்த்தார். அங்கே மாடு மேய்ப்பவன் இறந்து காணப்பட்டான். மாடு மேய்க்கிறவன் செத்து போயிருந்தான். மாடுகள் கவலைப்படுவதைக் கண்டு மனமிறங்கினார். உடனே மறைவான இடத்துக்கு சென்று தன்னுடைய அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி கூடுவிட்டு கூடுபாய முறையில் தன் உயிரை மாடு மேய்ப்பவன் உடலில் செலுத்தினார். இறந்து போயிருந்த அந்த மாடு மேய்ப்பவன் உடலில் திருமூலர் அட்டமா சித்தியை பயன்படுத்தி கூடுவிட்டு கூடுபாய் முறையில் தன் உயிரை அந்த மாடு மேய்ப்பவனுடைய உடலில் செலுத்தினார். உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னால், மாடு மேய்ப்பவன் உயிரோடு எழுந்ததை கண்டு மாடுகள் உற்சாகப்பட்டன. தன்னுடைய எஜமான் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லி அவை உணர்ந்தன. அப்பொழுது சாய்கிறது, மாலை நேரம் வருகின்றது. மாடுகள் எல்லாமே வீடு திரும்பின. அப்படி மாடுகள் வீடு போகின்ற பொழுது மாடு மேய்க்கிறவனும் பின்னுக்கு சென்றான். வீடு வந்தவுடன் மாடு மேய்ப்பவன் திரும்பினான். உடனே அவருடைய மனைவி கையை பிடித்து இழுத்தாள். வீட்டுக்குள் வராமல் எங்கே செல்லுகின்றீர்கள் என்று கேட்டாள். உடனே மாடு மேய்ப்பவன், நான் உன் கணவன் இல்லை என்று கூறினான். என்ன உங்களுக்கு தெரியும், உண்மையான மாடு மேய்ப்போ இறந்து விட்டான். அந்த இறந்த உடலுக்குள்ள திருமூலர் தான் இருக்கின்றார். கூடு விட்டு கூடு பாய்ந்து அவர் தான் இருக்கின்றார். மாடு மேய்ப்புடைய மனைவி நியாயம் கேட்பதற்காக ஊர் மக்களை அழைத்து வந்தார். அங்கே மாடு மேய்ப்பவன் மண்டபத்தில் தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டு, இவன் உன் கணவன் இல்லை என்று கூறினார். உடனே தவயோகி தன் உடலை மறைவாக வைத்திருந்த இடத்துக்கு சென்று அங்கே அவருடைய உடலை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. உடனே அவர் கடவுள் நமக்கு புதிய உடலை கொடுத்திருக்கின்றார் என்று அந்த மாடு மேய்ப்பவன் உடலை தங்கிவிட்டார். அதன் பிற்பாடு சொல்லப்படுகின்றது, திருமூலர் காட்டுக்குள் அமர்ந்து இன்னும் இறக்காமல் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதனால்தான் திருமூலருடைய பிராணாயாமம் என்ற பகுதியை பார்க்கின்ற பொழுது, உடல் அழியாமல் ஆன்மா அழியாமல் நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி என்று சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கின்றார். இந்த காணொளியில் கூட முக்கியமான விஷயம், பிற்பட்ட காணொளிகளில் பார்க்கலாம், மனிதர்கள் 100 வயது முதல் 3000 வருடம் வரை வாழலாம் என்ற உண்மையை இந்த பாடல்களில் அவர் சொல்லியிருக்கின்றார் என்றும், திருமூலர் இன்றும் வாழுகின்றார் என்றும்,
திருமூலர் அட்டமா சித்திகளை பெற்ற ஒருவர் என்றும், திருமூலர் எப்படி கூடுவிட்டு கூடுபாயும் முறையின் மூலமாக இறந்த மாடு மேய்க்கின்றவனுடைய உடலுக்குள் அவர் சென்று திரும்பி வந்து தன்னுடைய உடலை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய உடல் இல்லாமல் இருப்பதைக் கண்டு இறந்த மாடு மேய்க்கின்றவன்ற உடலை கடவுள் தமக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதிலேயே இட்ட வரைக்கும் வாழுகின்றார் என்று சொல்லியும் நம்பப்பட்டு வருகின்றது. அதனால தான் பிராணாயாமம் செய்கின்ற பொழுது சில நேரங்களில் நமக்கு ஒரு விதமான சோர்வு வரலாம். இதை ஒரு நாளும் காலை மேல் எழும்பி என்ன பிரியோசனம் என்று சொல்லி ஒரு சோர்வு வரலாம். ஆனால் முறைப்படி இதை நம்ம செய்து வந்தோம் என்று சொன்னால் இதன் மூலமாக நீண்ட வாழ்வு, நோயற்ற வாழ்வு, இன்னும் பல சித்திகளை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையை இந்த பிராணாயாம என்ற மந்திரம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. இந்த காணொளியில் இந்த செய்தியை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளுவோம். அப்படியான அற்புதமான பல விஷயங்கள் இதுக்குள்ளே தங்கி இருக்கின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுவோம். அடுத்த காணொளியில் இந்த பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி செய்வதால் நமக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன அப்படின்றதை பற்றி அடுத்த காணொளியில் நம்ம பார்த்து கொள்வோம். அதுவரைக்கும் இந்த சிந்தனையை நம்ம வைத்துக்கொண்டு நாமளும் சிறுவர்கள் நீங்கள் தொடங்கி இருந்தால், இந்த பிராணாயாம பயிற்சியை தொடங்கி இருந்தால் ஏதோ விதத்தில் அது சலிப்படையாமல் காலையில் அதிகாலையில் செய்து வந்தோம் என்று சொன்னால் அது அதற்குரிய ஆன்மீக பலத்தை நமக்கு கொடுக்கும். நன்றி.